ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இப்போதைக்கு திருமலையில என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கு, அதே மாதிரி நாளைக்கான எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இதை பத்தின இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நாளைக்கான எஸ்எஸ்டி டோக்கன் கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் வரலங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் கேட்ட வரைக்கும் ஸோ நாளைக்கு கொடுப்பாங்க அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கவுண்டர்ஸ்ல ஒரு டைம் வந்து இன்கொயரி பண்ணிக்கோங்க. அஃபிஷியலாக நேற்று மாதிரி இஷ்யூ பண்ணக்கூடிய கவுண்டர்ல வந்து கேன்சல் இந்த மாதிரி எந்த அப்டேஷனுமே கொடுக்கல. காலையில மத்தியானம் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஈவினிங் இப்போ ஒரு 7 மணி ஸ்டேட்டஸ் படி அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. அதனால எஸ்எஸ்டி டோக்கன் நாளைக்கு கொடுக்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா இப்பவே கவுண்டர்ல அப்டேட் பண்ணியிருப்பாங்க. பட் அது எதுவுமே பண்ணல. ஏன்னா நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்தோட நேத்தோட அப்டேட் வந்து டிடிடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 31 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர வெளியில ஏதோ லைன் இருக்கிற மாதிரி சொல்லல. அண்ட் வந்து நேரடி இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொத்தமா 88,623 பேர் தர்ஷன் பார்த்துருக்கிறதா நேத்தோட அப்டேட்ல இன்னைக்கு தர்ஷன் அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. இன்னும் எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்க புரட்டாசி சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ இந்த மாதிரி தரிசனத்துக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா உங்ககிட்ட எந்த டிக்கெட்டுமே இல்லை அப்படின்னும் போது முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து வீக் டேஸ்ல ஒரு நாள் தர்ஷன் போறது தான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ண வச்சாங்கன்னா பரவாயில்ல. நிறைய பேர் நைட்டு ஃபுல்லா ரோட்ல இந்த மாதிரி இடங்கள்லயே உட்காந்துக்கிட்டு தூங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் குழந்தைங்க லேடிஸ் ஃபேமிலியா போறவங்களுக்கு இது ரொம்பவே கஷ்டம். நிறைய பேர் என்ன அப்படின்னா தர்ஷன் பார்க்காமே திரும்பி வந்திருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப சிரமமான விஷயமா தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம லைன்லயே வந்து 12 மணி நேரம் 10 மணி நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் புரட்டாசி சனிக்கிழமை ஸ்பெஷல் தான். பட் அதுக்கு முதல்ல வந்து க்ரௌடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமையே பார்க்கும்போது தெரியும் க்ரௌடு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா, எப்படி போகுது ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை கூட எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு கடைசி டைம்ல வந்து இந்த மாதிரி டோக்கன் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அவங்களோட பயணத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ போயிட்டு சிரமங்கள் படுறதை விட கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பண்றது ரொம்ப பெஸ்ட். அதே மாதிரி ஆஃப்லைன்ல ரூம் வாங்குறதுக்குமே க்ரௌடு ரொம்ப ஹெவியா தான் இருந்தது. அதனால ரூம் எங்க போய் எடுக்கிறது, நம்ம தர்ஷன் நேரடி தரிசனத்துல கியூலயே வந்து ஒரு 10 hours 12 ஹவர்ஸ்க்கு மேல கியூல நிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்ங்க. இதையும் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. ஃபுட்டு வாட்டர் இது எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க தான். பட் இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப நேரம் நிக்க முடியாது பண்றது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். இது எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் பிளான் பண்றது நீங்க ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ இப்போ ப்ரெசண்டா சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்குன்னு சொல்றாங்க. நாளைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு தரிசனம் போங்க. அதே மாதிரி நேத்து தர்ஷன் போனவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 29ஆம் தேதி வந்து அவங்களுக்கு தர்ஷன் இருந்திருக்கு, சீனியர் சிட்டிசன் தர்ஷன். ஸோ ரொம்ப ஃப்ரீயா வந்து தள்ளுமுள்ளு இல்லாம அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து தர்ஷன் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேவாவுக்கு வந்து நாங்கள் 5:30 போனோம். 6:45க்கு சகஸ்கர தீபலங்கார சேவா வந்து க்ரௌடட் மை ஃபீல். ஸோ ஸ்பெஷாலிட்டி தர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சேவா நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி சுபதம் என்ட்ரி வழியா தர்ஷன் போயிட்டு ரிலேட்டிவ் 2 பேர் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் சேம் டேலே இருந்துச்சு. ஆக்சுவலாக 8 மணி ஸ்லாட்டு தான். 5:45 ஸ்லாட்டுக்கு நாங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டோம். 8 மணிக்கு நாங்கள் வந்து 2 ஹவர்ஸில் தர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் டே 1 அக்டோபர் 2023 அன்னைக்கு வந்து மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்க பிரதர்ஷனம் வந்து போயிருக்காரு. ஸோ அன்னைக்கு வந்து தர்ஷன் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்றதும். லட்டு கவுண்டர்ஸ்ல வந்து ஒரு சில கவுண்டர்ஸ்ல கேட்கக்கூடிய எக்ஸ்ட்ரா லட்டுஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு சில கவுண்டர்ஸ்ல வந்து லிமிட்டட் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் 300 தர்ஷன்ல போனவங்களாம் இன்னைக்கு 2 ஹவர்ஸ்ல கூட தர்ஷன் முடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நேரடியா தரிசனம் போனவங்களுக்கு தான் வெயிட்டிங் டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்ததுங்க. அதனால இது எல்லாத்தையும் பார்த்து நோட் பண்ணி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இன்னைக்கு முக்கியமான ஒரு ப்ரெஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்றதையும், அதுக்கு அடுத்தது ஆஃப்லைன்ல நம்ம ரூம்ஸ் புக் பண்றோம் இல்லையா, அந்த ரூமுக்கான பேமெண்ட் பத்தின புதுசா ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரெஸ் அப்டேட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வனத்துறை அனுமதி அளித்தால் மட்டுமே 2 மணி நேரம் கழித்து நடைபாதையில வந்து சிறுவர் குழந்தைகள் வந்து அனுமதிக்கப்படுவார்கள். ஸோ இது இப்போதைக்கு வனத்துறையிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க வந்து எப்படி விலங்குகளோட நடமாட்டம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத அவங்க அப்டேட் பண்ணிட்டு அலோவ் பண்ணலான்னு சொன்னாங்கன்னா தான் 2 மணிக்கு மேல குழந்தைங்களை வந்து அலிப்பிரி நடைபாதையில அலோவ் பண்றதுக்கும் சரி, ஸ்ரீவாரிமட்டில் அலோவ் பண்றதுக்கும் சரி,
நாங்க பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அலிப்பிரியிலிருந்து திருமலை செல்லும் நடைபாதையில் வனவிலங்குகளால் அச்சுறுத்தல் இல்லை என்று வனத்துறை அதிகாரிகள் உறுதி செய்தால் மட்டுமே 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என டிடிடியோட தலைவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. பக்தர்கள் கூட்டத்தை கருத்தில் கொண்டு திருமலையில் உள்ள வரிசைகள் தலைவர் வந்து திங்கட்கிழமை ஆய்வு செஞ்சிருக்காரு. பக்தர்களுக்கு உணவு, குடிநீர், காஃபி, டீ, மோர் கிடைக்கிறதா இல்லையா என விசாரிச்சிருக்காரு. பக்தர்கள் இடையூறு ஏற்படாத வகையில் தீவிர ஏற்பாடுகள் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர்கிட்ட பேசின அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, புரட்டாசி சனி அது கூடவே வந்து விடுமுறை நாட்கள் வந்தனால திருமலையில கடந்த 4 நாட்களா பக்தர்களோட கூட்டம் வெகுவாக அதிகரிச்சிருக்கு. 4 கிலோமீட்டர்ல இருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் வரிசைகள் வந்து பக்தர்கள் நின்றுட்டு இருந்ததாகவும் அத்தகைய பக்தர்களுக்கு விரைவு தரிசனம் அளிக்கும் நோக்கில் விஐபி பிரேக் தரிசனம், சுபதம், ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் ரத்து செய்யப்பட்டதாகவும் தலைவர் தெரிவிச்சிருக்காரு. வரிசையில் நிற்கும் பக்தர்கள் எங்கும் பொறுமை இழக்காமல் போதிய வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அது கூடவே அக்டோபர் 15ஆம் தேதி முதல் நடைபெறும் நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பு காரணமாக தேவையான ஏற்பாடுகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வர்றதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ப்ரெஸ் அப்டேட்ல வந்திருக்க முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, நமக்கு ரீசெண்டா ஆஃப்லைன்ல எலக்ட்ரானிக் டிப்ல செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் மூலமா பேமெண்ட் லிங்க்கும் அதுலேயே உங்களுக்கான டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது மூலமா நீங்க ஆஃப்லைன் லக்கி டிப்ல செலக்ட் ஆனீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்றதுக்கோ டிக்கெட் வாங்குறதுக்கோ கவுண்டருக்கு வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் அதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அது கூடவே வந்து இந்த சிஆர் ஆஃபீஸ்ல ரூம் புக் பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும்போது அந்த எஸ்எம்எஸ்லயும் அந்த மாதிரி ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணிட்டு அவங்க அதிலே பேமெண்ட் பண்ற மாதிரி ஆப்ஷனும் கொண்டு வர்றதா இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி நமக்கு கிடைச்சிருக்க தகவல்களை பார்க்கலாம். திருமலை ஸ்ரீவாரி பிரேக் தரிசனம் தங்குமிட டிக்கெட்டுகளை பெறும்போது கட்டணம் செலுத்தும் முறையில் மாற்றம் உள்ளது. இதற்காக பணம் செலுத்தும் எஸ்எம்எஸ் மூலம் பணம் டெபாசிட் செய்ய வாய்ப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. தற்போது ஸ்ரீவாணி ஆர்ஜித சேவா டிக்கெட்டுகள் திருமலையில் உள்ள சிஆர்ஓ லக்கி டிப்பில் ஒதுக்கப்பட்டுள்ளது. கட்டண இணைப்பு மூலம் பக்தர்கள் பணம் செலுத்தி வருகிறார்கள். பக்தர்களுக்கு நேரடியாக கவுண்டர் வந்து டிக்கெட் வாங்கும் முயற்சி தவிர்க்கப்படுகிறது. இப்போது டிடிடியோட ஐடி துறை அதே கொள்கையை விஐபி பிரேக் தரிசனம் விருப்பமான ஒதுக்கீட்டில் பெறக்கூடிய சேவைகள், அதாவது சுப்ரபாத சேவாவுக்குலாம் ரெக்கமெண்டேஷன்ல வந்து போவாங்க இல்லையா, அது தற்போது அறைகள் ஒதுக்குவதற்கு பயன்படுத்த நினைக்கிறது. கட்டண இணைப்பு முறையுடன் தற்போது பக்தர்கள் இடைவேளை தரிசனத்திற்கு விண்ணப்பித்தால் டிக்கெட் இறுதி செய்யப்படாதா இல்லையா என்பது குறித்த மாலையில் அவர்களுக்கு பதிவு செய்த மொபைல் நம்பருக்கு டிடியிலிருந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்து வந்துடும். இது வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொண்டு போய் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அக்செப்ட் ஆயிருக்கா, உங்களுக்கு டிக்கெட் வந்திருக்கா அப்படின்ற எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க இல்லையா. அந்த டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் MBC 34 இருக்கக்கூடிய அந்த கவுண்டருக்கு போயிட்டு பணம் செலுத்தி விஐபி பிரேக் தரிசனத்தை உங்களோட அக்னாலஜ்மெண்ட்டோட சேர்த்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக நீங்க நாள் ஃபுல்லாவே திருமலையில இருக்க வேண்டியிருக்க நிலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இடைவேளை தரிசனம் ஒதுக்காவிட்டாலும் இரவு வரை காத்திருக்க வேண்டியிருக்கும். இதே ஸோ அதனால அவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாவே அதோட லிங்க்கும் பேமெண்ட்டும் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக பேமெண்ட் பண்ணிட்டு தர்ஷன் பார்க்கறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டிக்கெட் பெற்று பிரிண்ட் அவுட் எடுத்து நேரடியாக தரிசனம் செய்யும் வகையில் மாற்றங்கள் செய்து குறித்து இறுதிக்கட்ட பணிகள் வந்து நடைபெற்று வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் தங்களோட ஆதார் மற்றும் மொபைல் எண்களை சிஆர் ஆஃபீஸ்ல கொடுத்தா அந்த அறைகளின் இருப்புக்கேற்ப அந்த தொலைபேசி எண்ணுக்கு அறை ஒதுக்கீடு செய்த கட்டண இணைப்பு செய்தி அனுப்பப்படும். அதாவது நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் இல்லையா, ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ரூம் அலாட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து அனுப்புவாங்க. அறை வாடகை, ரூம் ரெண்ட்டும் அது கூடவே உங்களுக்கான காஷன் டெபாசிட்டும் நீங்க ஆன்லைன்லேயே செலுத்தலாம். இதனால் விசாரணை அலுவலகங்கள்ல நெரிசல் குறையும் சொல்லியிருக்காங்க. இதற்கு மேல் ஐடி நிர்வாகிகள் தற்போது மூத்த நிர்வாகத்திற்கு புதிய அணுகுமுறையோட நன்மைகள் பற்றி விளக்கி சொல்லியிருக்கிறதாகவும் இதை விரைவில் வந்து அமல்படுத்தப்படுவது குறித்து அதிகாரப்பூர்வ முடிவு வந்து எடுக்கப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து டிஸ்கஷன்ல தான் இருக்குங்க, ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படின்னா, நம்ம வந்து சிஆர் ஆஃபீஸில் மொபைல் நம்பர், உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கான ரூம் அலாட்மெண்ட் வரும்போதே அது கூடவே உங்களுக்கான பேமெண்ட்கான லிங்க்கும் வந்துடும். அதில் போயிட்டு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். காஷன் டெபாசிட்டும் அதே மாதிரி ரூம் ரெண்ட்டையும் பே பண்ணிட்டு நம்ம ரூம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல அப்டேட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா அஃபிஷியலாக அப்டேட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு விஐபி பிரேக் தர்ஷன் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லக்கி டிப், ஆஃப்லைன் லக்கி டிப்ல பேமெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட் ஆகியிருக்கு.
நாளைக்கு எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா சேனல்ல வீடியோவா உங்களுக்கு வரும். லேட்டஸ்டா வேற எந்த பிரஸ் ரிலீஸும் டிடிடில இருந்து இன்னும் கொடுக்கல. எஸ்எஸ்டி டோக்கன் கேன்சல் அப்படின்ற அப்டேட்டும் இது வரைக்கும் எதுவுமே வரல. அதனால நாளைக்கு கண்டிப்பா டோக்கன் கொடுப்பாங்க. கீழ் திருப்பதியில உங்களுக்கு கவுண்டர்ஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.